ஹாய் வணக்கங்க. இந்த ரைனிங் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா வேர்க்கடலை சுண்டல். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வந்துட்டு பச்சை வேர்க்கடலை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச வேர்க்கடலையே ஒரு 5-6 விசில் வச்சு இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், பொடியாக கட் பண்ண தக்காளிங்க, சின்ன கிரேட்டரில் வச்சு நல்லா கிரேட் பண்ண கேரட்டு, பெரிய நெல்லிக்காய், ஒரு ஹாஃப் லெமன், துருவன தேங்காய். நெக்ஸ்ட்டு மசாலா பொருள் மிளகுத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, வீட்டு மிளகாத்தூளுங்க. வாங்க இப்போ எப்படி இந்த மசாலா வேர்க்கடலை சுண்டல் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அந்த பவுலில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க வேர்க்கடலை போட்டுக்கலாம். நம்ம அதிலேயே வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கேரட், பெரிய நெல்லிக்காய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வச்சுருக்க மசாலா பொருள் எல்லாத்தையும் மேலே தூணாப்பில் போட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனில் கரண்டி வச்சு இதை நல்லா கிளறி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா எல்லாமே கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஹாஃப் லெமன் எடுத்து இதில் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உப்பு, காரம் எல்லாமே நமக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதோ சூப்பரான வேர்க்கடலை மசாலா சுண்டல் ரெடிங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.